வணக்கம் மக்களே. நான் உங்களில் ஒருவன் சுரேஷ் விக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா 2026ல் அரசியல் தேர்தல் வரப்போகுது. அதில் பிரச்சாரம் எல்லாமே கடுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்கள தாக்கி ஒருத்தவங்களும் மாறி மாறி பேசிகிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு அருமையான பேச்சாளர் தான். நானும் அவரோட பேச்சை நல்லாவே கேட்டிருக்கேன். எப்படி இந்த மனுஷன் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி கூட பார்த்துருக்கேன். இப்போ ஒரு ரீசெண்டாக இப்போ அவங்க பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மேலே ஒரு பொலிட்டிக்கலாக இல்லாமல் ஒரு டைரக்டான ஒரு வன்மத்தோட ஒரு 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 புரிதலுமே இல்லாமல் ஒருத்தவங்களை பற்றி ரொம்ப கடுமையாக ஒரு அசிங்கமாக கொச்சையாக அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு வராங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம சாட்டை துரைமுருகன் அண்ணன் தான். அவர் நல்ல ஒரு பேச்சாளர் தான். ஆனால் தவளை தன் வாயால் கெடுன்னுவாங்களா, அந்த மாதிரி தான் அவரே கொளுத்தி போட்டுக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் மேலே வச்சிருக்கிற தாக்குதல், அவர் பேசுகிற பேச்சு முறைகள் எல்லாமே ரொம்ப ஒரு கண்மையாக இருக்குது. அவ்வளோ ஒரு வன்மத்தை உள்ளே வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஊழலை நீங்கள் ஒழிப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் உங்களோட தேட்டரில் டிக்கெட்டு ரூ. 1000 விற்கிறாங்க. அதவே உங்களால் ஒழிக்க முடியல. நீங்கள் ஊழலை ஒழிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன். விஜய் அவரோட படம் வரும்போது முதல் நாள் டிக்கெட்டுக்கு பிளாக்ல டிக்கெட் யார் விற்றுட்ருக்காங்க? விஜய் அவர்கள் விற்றுட்ருக்காங்களா? இல்லை யாராவது அவங்க அவங்க இல்லை அவர் சொல்லி விற்றுட்ருக்காங்களா? இது தியேட்டர் ஓனர்ஸ் அவங்களோட முடிவு, சரிங்களா? நீங்கள் அதவே இது பண்ண முடியல, இதை பண்ண முடியல. இது ஒரு சின்ன புள்ளத்தனமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா சொல்ல முடியல. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த விசில் சின்னம் கொடுத்ததுக்கு சொல்கிறாரு, இதுதான் ஃபிடல் கேஸ்ட்ரோ, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களெல்லாம் புரட்சி பண்ணதுக்கு பயன்படுத்தின ஒரு விசிலா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பேசுகிறாரு. அப்படியே சொல்கிறாரு, செருப்பு சின்னம் கொடுத்துருந்தா கூட அதை வச்சு எவ்வளோ ஒரு நல்ல செருப்பு, விளக்குமாறு சின்னம் கொடுத்துருந்தாலும் அதை பற்றி போல தான் பேசுவாங்க அப்படி சொல்கிறாங்க. ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த விசில் சின்னத்தை வச்சு யாரும் பெரிய புரட்சியாளரும் புரட்சி பண்ணலை. ஆனால் 2026 தேர்தலில் கண்டிப்பாக இதை வச்சு ஒரு பெரிய புரட்சியே நடக்க போகுது. கண்டிப்பாக இது வரலாற்று புத்தகங்கள் எழுதுகிற மாதிரியான ஒரு சம்பவமாகவும் இருக்க போகுதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கேட்குறாரு சாட்டை அண்ணன், அவருக்கு அரசியல் வர்றதுக்கு ஆசை இல்லை, எனக்கு எது மேலேயும் ஆசை இல்லை, எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்கிறாரு. ஆனால் 250 கோடி ரூபாயில் வீடு கட்டுறாரு, 10 கோடி ரூபாயில் கார் வாங்குறாரு, பல கார்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்குதான், அவருக்கு பெரிய வீடு இருக்குதான், பங்களா இருக்குதான், கார் இருக்குதான். இதெல்லாமே அவர் உழைச்சி சம்பாதிச்சது. ஒரு மக்களை என்டர்டெயின் பண்ணி அவர் மக்களை நேசிக்க வச்சு சம்பாதிச்ச பணம். அதெல்லாம் அவர் உழைச்சி சம்பாதிச்ச பணம். அவர் 250 கோடியிலையும் வீடு கட்டலாம், 1000 கோடியிலையும் வீடு கட்டலாம், அது மாதிரி கட்டிகிட்டே போகலாம். நான் என்ன கேட்குறேன்னா, ஆசை இல்லைன்னா மக்களோட பணத்தை எடுக்கிறதுல ஆசை இல்லை, அதுதான் சரிங்களா? பணத்து மேலே ஆசை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா பணம் தான் வாழ்க்கை, சரிங்களா? அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் ஒரு 250 கோடி ரூபாய் விட்டுட்டு வராங்கன்னா அதுக்கே நம்மளாம் முதல்ல யோசிக்கணும். அது இல்லாமல் சாட்டையன்ட்ட ஒன்று கேட்குறேன், ஏன்னா வீடு 250 கோடி கட்டினாங்கன்னா அப்புறம் நீங்களாம் வீட்டில் இல்லைங்களா? நீங்களாம் காரில் போகிறீங்களா? இது தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் என்ன நடந்து போயிட்டுருக்கீங்களா? வீட்டில் இல்லாமல் காட்டில் தான் இருக்கீங்களா நீங்களாம்? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அப்போ உங்களுக்கும் ஆசை இருக்குது தானே? அப்போ நீங்களும் என்ன அரசியல் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏங்கண்ணே? ஏன்னா நம்ம என்னென்னலாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தோம், தமிழ் தேசியம் இதெல்லாம் பற்றி பேசிட்டு தானே அப்படி தானே நம்ம அரசியல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போவும் நம்ம அரசியல் அப்படி தானே போகணும். இப்போ தளபதி விஜய் அவர்கள் அரசியல் பண்ணிட்டாருன்னு அவரை பற்றி பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் இத்தனை நாள் பேசுகிற தமிழ் தேசியம் எங்கே போச்சு? உங்களோட கனவு என்ன போச்சு? உங்களோட உயிர் மூச்சாக இருந்த இதெல்லாமே எங்கே போச்சு? நீங்கள் இப்போ நீங்கள் அரசியல் காலத்தில் இருக்கீங்களா, இல்லை விஜய் அவர்களை தாக்கி பேசுறதுல தான் இருக்கீங்களாங்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இத்தனை நாள் உங்களெல்லாம் ஃபாலோ பண்ண எங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட் இதுதானா? அது கூட எனக்கு தெரியல. அப்படியே உடனே அப்படியே சொல்லுவார், எப்படி தான் சொல்லுவார்னா, இந்த மூஞ்சை பார்த்தா அடங்கி போகிற மாதிரியா இருக்குது, இந்த முகத்தை பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்னு இழுத்து பேசுவார். நான் ஒன்று கேட்குறேன்னா, இப்போது அவங்க கொடநாட்டில் போயிட்டு அப்பாவும் மகனும் 6 மணிலேருந்து காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கை கட்டி நின்று நீங்கள் பார்த்தீங்களா? சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் தானுங்களே. அந்த நேரத்தில் அவருக்கு அரசியலில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் சாதாரண ஒரு நடிகனாக இருந்தவர். அவர் நம்ம எல்லாமே பேசி தான் அவர் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக மாறுறதுக்கு காரணமே நம்மளை மாதிரி ஆளுங்க தான்.
கை கட்டி நின்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சரி, ஆமாம். கை கட்டி தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அப்பா ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாட்டர்னே உங்களுக்கு தான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு வளர்ந்துக்கிட்டு இருக்க பையன். அடுத்தது அந்த குடும்பத்தை வந்து அவர் தான் தலைவர் பொறுப்பில் கொண்டு போய் இருக்க போகிற பையன். அம்மா கிட்ட எப்படி பேசுவாங்க? அடிபணிஞ்சு தான் பேசுவாங்க. அதுவே ஒரு ஒரு வயசுக்கு மேலே அப்பா கிட்ட எப்படி பேசுவோம்? கொஞ்சம் அதட்டலாக தான் பேசுவோம். அதே மாதிரி தானே, சரிங்களா? ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்கன்னா அது மரியாதை, பயம் கிடையாது. பயத்துக்கும் மரியாதைக்கும் வித்தியாசம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க மேலே இவ்வளோ வன்மமாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களாண்ணே, இந்த விசில் சின்னத்துக்கு ஒரு தமிழ் அர்த்தம் வந்து மடக்கி ஊதின்னு. அந்த அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் இதுவரையும் கேள்வியே பட்டதில்லை. நீங்கள் எந்த ஒரு டிக்ஷனரியிலேருந்து அதை புரட்டி எடுத்தீங்கன்னு தெரில. இல்லை ஒருவேளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டீங்களான்னு கூட தெரில. தமிழில் விசில்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊதல், சீர்கை, சீட்டி, ஊதுகுழல். இதுதான் விசிலுக்கான அர்த்தங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மடக்கி ஊதியா? என்ன கான்செப்ட் இது? நீங்கள் ஒருத்தவங்களை பற்றி பேசணும்னா நீங்கள் என்ன வேணால் பேசலான்னு சொல்லிட்டு பேசுவீங்க. சும்மா அடித்து வாயில் அடித்து விட்றதான் அடித்து விடுவீங்க. இது வந்து எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு அரசியலை தாண்டி நீங்கள் வந்து ஒருத்தவங்க மேலே வந்து ரொம்ப ஒரு கொச்சைத்தனமாக பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப தவறு சாட்டியானே. அப்புறம் சாட்டனை சொல்கிறாரு, நாங்கள் அடுத்த மாதம் வந்து ஒரு திருச்சியில் வந்து பெரிய மாநாடு நடத்த போகிறோம். அதில் வந்து அவரோட செலவில் 50 வேன் முழுக்க ஆள் ஏற்றிட்டு போகிறாங்களா. ஏற்றிட்டு போங்க. அந்த 50 வேன் மட்டும்தான் உங்களால் ஆட்களை சேர்க்க முடியும். அப்படி தானுங்கண்ணே சாட்டேண்ணே? கூட்டங்கிறது வந்து தானாக சேரணுன்னே, நம்ம கூட்டுறது சேர்க்கறது இல்லை. அதுக்கு பேர் கூட்டம் கிடையாது, அதுக்கு பேர் நாடகம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தளபதியை வந்து எதிர்த்து பேசுகிறவங்களோ, அவரை குறை சொல்கிறவங்களோ எல்லாருமே அவரோட எல்லாரோட மனசுலையுமே தளபதி தான் இருப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு விசில் சின்னத்தில் தான் ஓட்டு போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விசில் சின்னங்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு பிராண்டாக மாறிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவங்களையும் மீறி அவங்க கட்சி ஓட்டு போகிறதுக்கு பதிலாக விசில் சின்னத்தில் ஓட்டு போட போகிறாங்க போல். அண்ணே வணக்கம் அண்ணே, சீமான் அண்ணே. நம்ம இத்தனை நாள் இவ்வளோ பேசி இவ்வளோ அளவுக்கு நம்ம விழுக்காடெல்லாம் வாங்கி ஒரு 10 விழுக்காடுக்கிட்ட போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த கூட இருக்கிற இந்த சாட்டை அண்ணன் இது மாதிரியே பேசிட்டு இருந்தாருன்னா அந்த 10 விழுக்காடில் பாதி விழுக்காடை அவரே விழுங்கிடுவார் போல இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணே. அண்ணே சாட்டேண்ணே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேண்ணே, இந்த மடக்கி ஊதின்னு சொன்னீங்களே பார்த்தீங்களாண்ணே, கண்டிப்பாக மடக்கி ஊத தானே போகிறாங்க. விசில் இல்லைண்ணே, சங்கு. எப்படி ஆழ்கடல்லேருந்து பூந்து ஒரு பெரிய சங்கத்தை வந்து நல்லா காதிலே வச்சு ஊத போகிறாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க.